ஸ்ரீ தமிழ் விவஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனக்காக தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள கூட்டு வந்து அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கு. "ஓ சார், என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாதுன்னு" இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு உதவி பண்ணு. எனக்கு உதவி பண்ணனா கண்டிப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன். அதுக்கான காம்பன்சேஷன் உனக்கு இருக்குன்னு" சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி தூங்கிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான் படிக்கணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தா என் வாழ்க்கையே இப்படி போயிருச்சேன்னு ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோவோட காசு கிடக்கிறத பாக்குறா. நான் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு காசு சேமிக்க பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கை இப்படி போகும்னு நினைச்சு பார்க்கல. இந்த பணத்தை எடுக்க கூட என் மனசு கேட்க மாட்டேங்குது. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவ படிக்கிற காலேஜ்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "நீ காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னா உன்னை காலேஜ் விட்டு தூக்கிருவோம். வேற வழி இல்ல. நீ காலேஜ் ஃபீஸ் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியும்ல. நீ அடுத்த தடவை ஃபீஸ் கட்டினாதான் உன்னை காலேஜுக்குள்ளே உள்ள விட சொல்லியிருக்காங்கன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவில கூட்டிட்டு வரும்போது நிறைய பணத்தை தூக்கி போட்டிருப்பான் இல்லையா? அந்த பணத்தை யோசிச்சு பார்த்துட்டு இவ மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வரா. இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ கழுத்துல போட்டிருந்த செயினையும் அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு, "இந்த பணம் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுது. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த பணத்தை திரும்ப குடுத்துருவேன்" அப்படின்ற மாரி அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அத்தை, மாமா அப்புறம் அவங்க பொண்ணுன்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அத்தை பாத்தீங்கன்னா, "உனக்கு டிசைனர் பேக் வாங்கி கொடுத்திருக்கேன், புடிச்சிருக்கான்னு" சொல்ல, "ஆமா, எனக்கு இன்னொரு டிசைனர் பேக் வேணும்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அத ஹீரோயின் கேட்ட உடனே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்த இப்படி டிசைனர் பேக்லாம் வாங்கி வேஸ்ட் பண்றியே! மனசாட்சி இல்லையா? நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்ல, வாய மூடுறி! அவ யாரு? உன் கசின் தானே! உன் கசின்க்கு ஹெல்ப் பண்ணா என்ன தப்பான்னு சொல்ல, என்னத்த இப்படி சொல்றீங்க? நான் இவ்ளோ நாளா உழைச்சு உழைச்சு காசு குடுக்குறேன். ஆனா என் படிப்புக்கு கூட நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்ல, ஹாஸ்டலுக்கு போறியா? ஹாஸ்டல் போறேன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டியா? ஃபீஸ் கட்ட எங்க இருந்துடி உனக்கு காசு வந்துச்சு? காச எங்க மறைச்சு வச்சிருக்க? ஒழுங்கா காச வெளிய எடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆள் குடுத்தாங்க. அந்த காச வச்சுதான் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டினேன்னு சொல்ல, உனக்கு ஒரு ஆள் குடுத்தாங்களா? யாருகிட்ட கதைய விடுற? யார்ரி உனக்கு காசு குடுத்தான்னு அவங்க இவளோட முடிய விலக்கிட்டு பாக்க, அவ கழுத்துல காயம் இருக்கு. அத பார்த்த உடனே, காசுக்காக உன்ன நீயே விக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இந்த மாரி வேலை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அவங்க மாமா பாத்தீங்கன்னா, இவ இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ச்சே ச்சே, இவள வளர்த்தத நினைச்சா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் என்ன நானே வித்துட்டேன். என் படிப்புக்காக என்ன வித்ததுல என்ன தப்புன்னு இவ கத்திட்டு இருக்க. அவங்க தேவல அறிஞ்சிட்டு, "உன் அம்மா மட்டும் சாகுறதுக்கு முன்னாடி உன்னை பாத்துக்க சொல்லாம இருந்தா நான் ஏன் உன்னை பாத்துக்க போறேன்? இத்தனை வருஷம் உன்னை வளர்த்ததுக்கு இப்படிதான் பேசுவியான்னு" அவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப அவங்க மாமா பாத்தீங்கன்னா, "இவள ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே தள்ளு. இதுக்கப்புறம் இவ வீட்லயே இருக்க கூடாதுன்னு" சொல்ல, "ஆமாண்டி, வீட்டை விட்டு வெளியே போடின்னு" ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இப்ப வெளியே தள்ளின உடனே இவ்ள பாத்தீங்கன்னா நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்க. இவளோட கசின் பாத்தீங்கன்னா, "அம்மா, இவளுக்கு இவ்ளோ காசு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? ஒருவேளை ஏதாவது பணக்காரன் கூட லிங்க் வச்சிருப்பாளுன்னு" இப்ப இவ அவளோட காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கோ கால் பண்ணி கேக்குறா. இவ இப்படி கேட்டவனா அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் ஹூ வந்திருந்தாரு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? திடீர்னு பார்த்தா ஹாஸ்டல் பக்கம் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் வெளியே வரவே இல்ல தெரியுமா? அந்த இடத்துக்கு உங்க கசின் கூட போனா. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ கண்டுபிடிச்சிடறா. இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் ஹூ கூட இவ ஒண்ணா இருந்திருக்காளா அப்படின்னு. இவ காண்டாயிட்டு இருக்க. "என்னடி சொல்ற? ரொம்ப பெரிய பணக்காரர் நானு?" அவங்க கேட்க, "ஆமாமா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்ளோ பெரிய ஆள் கூட ஒண்ணா இருந்ததுனாலதான் அந்த ஆளு பணம் கொடுத்திருக்கான். ச்சே, இவளுக்கு மட்டும் எப்படிதான் இங்க இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்குதோ தெரியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஏமா, அந்த ஹூ ஏதோ மயக்க வர மாதிரி தானே உள்ள போனதா சொன்ன. ஒருவேளை யாரு கூட ஒண்ணா இருந்தானு அந்த ஹூக்கு தெரியலன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ அந்த இடத்துக்கு போயிரு. ஒருவேளை நீ தான் அவர் கூட ஒண்ணா இருந்தன்னு நம்பிட்டாருன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் உனக்கு அடிச்சது பாரு அதிர்ஷ்டம்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்க." இவ திரு திருன்னு முழிச்சுட்டு அவங்க அப்பா சொல்றத கேட்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா, "ஆமாமா, நீ நடந்தத நல்லா விசாரிச்சு பாரு. ஒருவேளை அந்த ஆளுக்கு நிதானம் இல்லாம நடந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வாய்ப்ப பயன்படுத்தி நீ அவர பாக்குறதுக்கு போயிரு. நாளைக்கே போய் அவர் ஆபீஸ்ல பாருன்னு" இவங்க ஏத்தி விட, இவளும் நல்லா மினுக்கிக்கிட்டு அடுத்த நாளே ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வரா. இப்போ அவ வந்து, "நான் ஹூவ பாக்கணும்னு உள்ள போயிட்டு இருக்க. சாரி மேடம், அப்பாயின்ட்மெண்ட் இல்லாம சார பாக்க போக முடியாது. வெளிய போங்கன்னு" அவங்க பிடிச்சு தள்ளி விட, "இங்க பாருங்க, எனக்கும் சாருக்கும் இடையில உள்ளது சாதாரண ரிலேஷன்ஷிப் கிடையாது. தள்ளி போங்கன்னு அவர பாக்கணும்னு சொல்ல, இந்த பொண்ண புடிச்சு ஃபர்ஸ்ட் வெளிய தள்ளுங்கன்னு
பாடி கார்டுங்க இவ்ள புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். அவ பேரு தெரியல. இந்த ரூம்குள்ள வந்து அவள கண்டுபிடிங்கன்னு இவன் பேசிட்டு இருக்க, இவ்ள பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல நான் தான் படிச்சேன். அவர் கூட ஸ்டோர் ரூம்லன்னு இவ சொல்ல வர, என்னது ஸ்டோர் ரூமான்னு அந்த பொண்ண விடுங்க அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல, அவனுங்களும் விட்டுறானுங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, யுன்ஹாய் யூனிவர்சிட்டில நேத்து அவரு என் கூட அப்படின்னு இவ சொல்ல வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள உள்ள கூட்டு வந்துடுறான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, சார் இந்த பொண்ணு தான் உங்க கூட நேத்து ஒண்ணா இருந்திருக்கா. அதனாலதான் உங்கள பாக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணும்? கார் வேணுமா? இல்ல பெரிய வீடு வேணுமா? எது வேணாலும் தர தயாரா இருக்கேன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, நேத்து உங்க கூட ஒண்ணா இருந்தது எனக்கு முதல் தடவ. உங்கள காப்பாத்தணும்னு தான் நான் உங்க கூட ஒண்ணா இருந்தேன். எனக்கு தேவை பணம், காரு, வீடெல்லாம் கிடையாது. நான் எப்பவும் உங்க கூட இருக்கணும். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதும்னு சொல்ல, சரி உன் விருப்பப்படி நான் ஒத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்புறமா வந்து உங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு, என் ஆசை இவ்ளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நான் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு அவ சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, என்ன பாஸ் அந்த பொண்ணு சொன்ன உடனே டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவளால என் கூட மட்டும் தான் இருக்க முடியும். மத்தபடி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவளால குழந்தை பெத்துக்க முடியாது. எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாரு. அத மறந்து போயிட்டியான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவனும் அமைதியா ஓகேன்றான். இப்ப இந்த சைடு அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்து முடிச்சுட்டு ஹீரோ கம்பெனிக்கு வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல உட்கார்ந்திருக்க ஒரு வயசான பாட்டி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பழம் தொண்டையில சிக்கிட்டு அவங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு, அம்மாடி காப்பாத்துமா காப்பாத்துமான்னு இந்த பொண்ணோட கைய பிடிக்க, சீ கிளவி தள்ளி போடின்னு இவ தள்ளி விட்டுறான். அத பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும், ஐயோ பாவம் அந்த பாட்டி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க. யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கிழவி இன்னைக்கு சாக போறா போலயே. சரி தூரமா இருந்து பாத்துட்டு போவோம்னு இவ அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இப்ப ஹீரோயின் பாட்டிய பார்த்த உடனே, ஏன் உங்களால மூச்சு விட முடியலன்னு கேட்க, என் தொண்டையில மாட்டிக்கிச்சு பாருமான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாட்டிக்கு முதலுதவி பண்ணி பாட்டிய காப்பாத்த, அவங்க வாயில மாட்டிட்டு இருந்த பழம் வந்து இவ மூஞ்சிலே பட்டுருது. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அப்பாடா! இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது. நல்ல வேளை என் உசுர காப்பாத்திட்ட. இன்னைக்கே நான் போய் சேர்ந்துருவேனோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னால உன்ன மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிம்மா என் உயிர காப்பாத்திட்ட. ஒரு சில பேர் தான் இருக்காங்களே, பார்க்கதான் மினுக்கிக்கிட்டு வராங்க. மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணம் அப்படின்னு அவள பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஏய் பிச்சைக்கார கிழவி, நான் இதுக்கு உன்ன காப்பாத்தணும். நீ என்ன அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா? உன்ன காப்பாத்தணும்னு எந்த அவசியம் இல்ல போடின்னு சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் போடி மெயினா மினிக்குன்னு பாட்டி அவள புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நீ என் உயிர காப்பாத்துனதுக்காக, நான் உனக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி கிட்ட நெறைய பணம் இருக்குமா, இந்தா இந்த கார்ட வச்சுக்கன்னு" சொல்ல, பாட்டி அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பண்ணது சின்ன உதவிதான். இந்த உதவிக்காக எதுக்கு கார்டெல்லாம் தர்றீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா பாட்டியோட கையில கோல்டன் கார்ட் இருக்கு. அத பார்த்த உடனே அவளே பாத்தீங்கன்னா, ச்சே இந்த கிழவி பெரிய பணக்காரியா இருப்ப போலயே. கோல்டன் கார்ட் எடுத்து குடுக்குறா. இந்த விஷயம் தெரிஞ்சா முன்னாடியே நான் காப்பாத்திருப்பேனேன்னு இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, பரவால்ல விட்டு தள்ளு. 1000 தான் இருந்தாலும் நம்ம இப்ப ஹூவோட லவர் ஆச்சே. அவரு நினைச்சா இந்த ஊரையே எனக்கு சொந்தமாக்கி குடுப்பாரு அப்படின்ற மாரி இவ சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அம்மாடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? எனக்கு அழகான பேர் இருக்கான். கொஞ்சம் தான் வயசு கூட. அவன கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, இவங்க இப்படி கேட்ட உடனே இவளுக்கு ஹீரோவோட முகம் தான் ஞாபகம் வருது. இப்ப இவ ஹீரோவோட முகத்த யோசிச்சு பார்த்துட்டு, பாட்டி எனக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது. நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு காதலோ, கல்யாணமோ பண்ற ஐடியால நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த மாரி ஏதாவது ஐடியா இருந்தா நான் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, பாட்டி எனக்கு இந்த மாரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா நான் இப்ப பார்த்தேன் வேலை பார்க்கறதுல ரொம்ப பிஸியா இருக்கேன். வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அததான் நான் தேடி போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, பாட்டி அவங்க கம்பெனி கார்ட எடுத்து குடுத்துட்டு, "இந்தாம்மா உனக்கு வேலை வேணும்னா எனக்கு கால் பண்ணு. உனக்கு நல்ல வேலையா பார்த்து தரேன்னு" கார்ட குடுக்க, இவ்ளோ சரின்னு அந்த கார்ட வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவ இப்படி போறத பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு அவங்க ஹீரோயின பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு, இப்ப அவங்க ஹீரோவ பார்க்க தான் வராங்க. ஆக்சுவலா இந்த பாட்டி நம்ம ஹீரோவோட பாட்டி தான். இப்ப பாட்டி ஹீரோவ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு நான் உன்ன உயிரோட பாப்பேனான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. தேவதை மாரி வந்து அந்த பொண்ணு என்ன காப்பாத்திட்டான்னு" சொல்ல, பாட்டி என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழைய தொண்டையில மாட்டிக்கிச்சு தெரியுமா? ஒரு அழகான பொண்ணு தான் வந்து என்ன காப்பாத்துனா. ரொம்ப நல்ல மனசு. அந்த பொண்ணு மட்டும் எனக்கு மருமகளா வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடுறான்னு" சொல்ல, அப்ப புது கேர்ள் ஃபிரெண்ட என்ன பண்றதுன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, "என்னது கேர்ள் ஃபிரெண்டா? ஏய் எப்படா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் வந்துச்சு? என்னமோ போ. அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நம்ம விதியில இருந்தா யாரால மாத்த முடியும்?
சரி விடு, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். யாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி நான் காலேஜ் போயிருந்தேன்ல, அப்ப யாரோ எனக்கு மருந்து குடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருக்க வேண்டியதா போச்சுன்னு. ஹீரோ நடந்த கதைய சொல்லிட்டு இருக்க. சரிடா, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னா எனக்கு சந்தோஷம் தான். அந்த பொண்ண கூட்டு வந்து ஒரு நாள் இன்ட்ரோ குடுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பார்ட் டைம் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, பார்சல் டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டு இருக்க. அவளுக்கு மயக்கம் வந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு என்னாச்சு, நான் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொல்ல, நீ பிரெக்னெண்டா இருக்க, நீ ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால உன்னோட அம்மா அப்பாவை கூப்பிட்டாகணும், அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட அப்பாவை கூப்பிட்டாகன்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இப்ப டாக்டர் இவ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்ன உடனே இவள பாத்தீங்கன்னா எப்படி பிரெக்னென்ட் ஆனா அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்க. அவளோட கார்டுல பணமே இல்லன்னு டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இதுல தானே பார்ட் டைமா வேலை பார்த்த எல்லா காசும் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. பின்னாடி நிக்கிற பசங்க இவள புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நீ ஏன் இவ்ளோ நேரம் கட்டினா நாங்களாம் எப்ப கட்டிட்டு வீட்டுக்கு போறது, தள்ளி போன்னு சொல்லி இவள புடிச்சு தள்ளி விட, அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம காலேஜுக்கு ஹூ வந்திருக்காராம், அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண போறாராம், வா வர ஃபீஸ் கட்ட வைக்கலான்னு இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்க. நம்மளும் போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. வந்து பார்த்தா ஹீரோ அவனோட காலேஜ பாக்குறதுக்காக வந்திருப்பான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொன்னான்னா, "சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த காலேஜ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம் பாட்டி தான். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல. உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எந்த பொண்ணு கூடவும் நீங்க ஒண்ணு சேரல. வேற குழந்தைய பார்க்கணும்னு பாட்டிக்கு வேற ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க நெறைய அழகான சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு பொண்ணு சூஸ் பண்ணீங்கன்னா, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, சரி சரி கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ குடிங்கன்னு சொல்லி குடுக்க, ஹீரோவும் அந்த ஜூஸ குடிக்கிறான். இப்ப ஹீரோ அந்த ஜூஸ இப்படி குடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாட்டி சொன்னத பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ட்ரிங்க்ஸ்ல பாட்டி தான் மயக்க மருந்து கலந்து குடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இவருக்கு பேர குழந்தை பொறக்கிறது கன்ஃபார்ம். எந்த பொண்ணு லக்கின்னு தெரியலையே அப்படின்ற மாரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட போஸ்டர பாக்குறா. உண்மையாவே இந்த பணக்காரர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு இவ ஹீரோவோட போஸ்டர பாத்து பேசிட்டு இருக்க. அத பார்த்தவன மத்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுறாங்க. இப்ப இவள இப்படி தள்ளி விட்டதுல அந்த போஸ்டர் கீழ விழுந்து உடைய. அத பார்த்தவன மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல, என்னடி மன்னிச்சிடுங்க, உன்னலாம் யார் அந்த இடத்துக்கு வர சொன்னது, ஒழுங்கா காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட லாயக்கு இல்ல, அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கன்னு ஹீரோயின புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்தவன ஹீரோ அவள தூக்கி விடுறான். இப்ப அவன் இப்படி தூக்கி விட்டுட்டு அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு படிக்கிறதுக்கான எல்லா பணத்தையும் கொடுன்னு சொல்ல அவனும் நிறைய பணத்தை எடுத்து கொடுக்குறான். அத பார்த்தவனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை கையில கொடுத்துட்டு அந்த இடத்த வீட்டு போக, அத பார்த்தவனே ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. என்ன எதுவுமே பண்ணாம பணத்தை கொடுத்துட்டு போறாரு, இந்த பணத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோயின் பின்னாடி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணவன, மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்னு இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பார்க்க தான் வரா. பார்த்தா ஹீரோக்கு போதை தலைக்கேறி அவன் ஒரு மாதிரி கண்ண பின்ன நடந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே, சார் இந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு கொடுக்கலான்னு வர ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள வந்து அவளை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இவன் இப்படி ஸ்டே பண்ணதுனாலதான் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருப்பா. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ சோகமா நடந்து வந்துட்டு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த குழந்தைய பெத்துக்கிறதா வேணாமா, காலேஜ் படிக்கணும், என் படிப்பு வேற இருக்கு, கையில 10 பைசா காசு இல்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு அன்னைக்கு ஹீரோ கூட ஒன்னா இருந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட செயினை கழட்டி ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிதான் அவ கூட ஒன்னா இருந்திருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அவரால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி பிரெக்னென்ட் ஆனே, ஒண்ணும் புரியலன்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட கசினை தான் காட்டுறாங்க. அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவ இப்படி ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்க, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, ஏமா அந்த ஹூ கூட நீ இருந்து 2 மாசம் ஆகுது, என்னாச்சு, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருக்கான்னு சொல்ல, அம்மா அவர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவரை எனக்கு சொந்தமாக்க வேண்டியது ஏன் வேலை, அவருக்காக மருந்து வாங்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்ல, அட மருந்து கொடுக்கறதெல்லாம் ஓல்டான ட்ரிக்கமா, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்ல, எது ட்ரை பண்ணா என்னமா, அவர் எனக்கு சொந்தமாகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது ஹிரேனை பாத்துறா. இப்ப அவளை பார்த்த உடனே இவ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, ஒன்னும் புரியலன்னு, அம்மா நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு அவ போனை கட் பண்ணிட்டு ஹிரண்ட வந்துடுறா.
நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? என்ன கையில வச்சிருக்கன்னு இவன் கேட்க, ஹீரோயின் அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட மறைக்கிறான். அத பார்த்தோன அவ அந்த ரிப்போர்ட்ட புடுங்கி பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நீ பிரெக்னன்ட் இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்ன இதுல 2 மாசம் பிரெக்னன்ட்னு போட்டிருக்கு. அப்ப இது ஹூவோட குழந்தையா? கண்டிப்பா அந்த குழந்தை பொறக்கறதுக்கு நம்ம விடவே கூடாது. இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் அதிர்ஷ்டம் அடிக்குதோ தெரியலையேன்னு." இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ காலேஜ் படிக்கும்போது பிரெக்னன்ட் ஆயிட்ட. வெட்கமா இல்ல இப்படி பண்றதுக்கு? சீக்கிரம் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு படிக்கிற வேலைய பாரு. ஒழுங்கா என் கூட வா அபார்ஷன் பண்ணலான்னு ஹீரோயின புடிச்சிட்டு போகலான்னு பாக்க, என் கைய விட்றி. இந்த குழந்தைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, என்ன பண்ண போற? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற. அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்க போறீங்களான்னு சொல்ல, என் குழந்தைய பிச்சை எடுக்கிற நிலைமையில நான் கண்டிப்பா விட மாட்டேன். என் குழந்தைய நல்லபடியா பழப்பேன். உன் வேலைய பார்த்துட்டு போன ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, உன் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்னு இவ்ள பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி ஆகணும்னு ஹீரோயினோட கதைய முடிச்சு கட்டுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின பாக்க அவளோட அத்தை, மாமா 2 பேரும் காலேஜுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க அத்தை வந்து, "உன்னோட நிலைமைய பத்தி என் பொண்ணு சொன்னா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. கிராமத்துல உனக்காக ஒரு பையன் பாத்து வச்சிருக்கோம். அந்த பையனுக்கு 50 வயசுக்கு கொஞ்சம் கம்மி. போன மாசம் தான் அவரோட பொண்டாட்டி செத்து போச்சாம். அவர நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வேற இப்ப மாசமா இருக்க. அப்படி இருக்கிறப்ப உனக்கு 2வது கல்யாணம் தான் பண்ண முடியும். சீக்கிரமே ஊருக்கு வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இல்ல என்னால முடியாதுன்னு இவ சொல்ல, அவங்க மாமா பாத்தீங்கன்னா, அவர வரதட்சணையா ரூ. 1,00,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ ஒத்துக்க மாட்ட? எங்க கூட வந்துறேன்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட, அவ வரமாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. அத பார்த்தோன அவங்க அத்தை பாத்தீங்கன்னா, இத்தன வருஷம் உன்ன வளர்த்ததுக்காக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வாடின்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போக, இவங்க பின்னாடியே இவள தொரத்திட்டு வராங்க. இப்ப அவங்க இப்படி தொரத்திட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாராவது என்ன காப்பாத்துங்களேன் அப்படின்னு இவ வயித்துல கைய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க, பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோவோட கார் தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் கால் தடுமாறி கீழ விழ, அத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவளுக்கு உதவி பண்றான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "சார், நான் உங்கள கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன தொரத்திட்டு வராங்கன்னு" சொல்ல, "யார தொரத்திட்டு வரா? எதுக்கும் கவலைப்படாம போய் காருக்குள்ள உட்காரு. நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி ஹீரோவ கார்ல உட்கார வச்சு அவள அங்க இருந்து கூட்டிட்டு போக, இவங்க 2 பேரும், "ச்சே! இந்த தடவ தப்பிச்சுட்டா. அடுத்த தடவ உன்ன சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் இங்கிட்டு நின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட கம்பெனிக்கு கூட்டு வந்து, "இந்த இடத்துல யாரும் உன்ன புல்லி பண்ண மாட்டாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாம இருக்கலாம். வா உள்ள போலான்னு" சொல்லி அவள கூட்டிட்டு போயிட்டு இருக்க, ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "இந்த ஆளு எந்த பொண்ணுகிட்டயும் இவ்வளவு நல்ல விதமா நடந்து நான் பாத்துக்கிட்டதே இல்ல. இந்த பொண்ணுகிட்ட மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிறாரு. அப்ப அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. என்ன பண்ணி வைக்க போறாரா தெரியலையே" அப்படின்ற மாரி இவன் முழிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்குள்ள வர, அந்த இடத்துல பாட்டி தான் இருக்காங்க. இப்ப பாட்டி ஹீரோயின பார்த்தாங்கன்னா, "அம்மாடி நீயா? உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க, "உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு?" ஹீரோ கேட்கிறான். "ஆமாண்டா, எப்படி தெரியாம இருக்கும்? அன்னைக்கு உசுர காப்பாத்துனதே இந்த பொண்ணு தானே. நான் கூட இந்த பொண்ண பத்தி தான் உன்கிட்ட சொன்னேன். மறந்து போயிட்டியா?" அப்படின்னு. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "உன்ன மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் பேரு கூட சொல்லாம போயிட்டேன்னு" அவங்க பேர் கேட்டுட்டு இருக்க, இவ்ளோ அவளோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனது என்னோட அத்தை, மாமா கிட்ட இருந்து பணத்துக்காக என்ன ஒரு வயசான ஆளுக்கு விக்க பார்த்தாங்க. நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டீங்கன்னு" சொல்ல, "என்னம்மா இப்படி சொல்ற? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நான் உன்னை காப்பாத்துறேன்னு" பாட்டி சொல்ல, "ரொம்ப நன்றி பாட்டி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி ஹீரோவ பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, "நீங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அந்த பொண்ண காலேஜ்ல தான் பார்த்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா, சார் தான் டியூஷன் ஃபீஸ் கட்ட காசு குடுத்தாருன்னு இவ ஹீரோக்கு தேங்க் யூ சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டாங்கன்னு" சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு இவளோட கசின் தான் வரான். இப்ப இந்த கசின் ஹீரோயின பார்த்த உடனே அவ கையில வச்சிருந்த கவர கீழ போட்டுட்டு, "கசின் நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ எப்படி இந்த இடத்துலன்னு?" அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக் ஆயிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, அவ அமைதியா இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே. இந்த சிச்சுவேஷன நான் எனக்கு சாதகமா மாத்தியாகணும்னு இப்ப அவ வந்து ஹீரோ பக்கத்துல நின்னு ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, நான் தான் இவரோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு கைய எடுத்து விட்டுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவ என்னோட கசின். கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, "என்னது கசினா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, "ஆமாங்க. என்னோட கசின் தான். இவள சின்ன வயசுல இருந்து வளர்த்தது என்னோட குடும்பம் தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான பொண்ணா மாறிட்டா. எப்ப பார்த்தாலும் பசங்க கூட சுத்துறது, காசுக்காக அவள விக்கிறதுன்னு இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? என் மான மரியாதை வாங்குறதுக்காக வந்தியா?" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. அவ சொல்றத நம்பாதீங்க. அவ என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றான்னு சொல்ல, "இன்னைக்கு நான் ஒரு பாடத்த கத்துக் கொடுக்காம விட மாட்டேன்னு"
அவ ஹீரோயின அடிக்கிற மாதிரி வர ஹீரோவில தடுத்துறான். பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக கைய வாங்குற? ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பண்ண வெக்கமா இல்லையான்னு சொல்ல அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இவள பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவரு என்ன டச் பண்ணதே இல்ல. அப்படி இருக்கிறப்ப எங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஹூக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காவே இல்ல. இதுல இவ வேற வந்து குட்டைய குழப்பறாளா அப்படின்ற மாதிரி அவ கோவப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றனா, எதுக்காக என்ன பத்தி இப்படி தப்பாவும் அசிங்கமாவும் பேசிட்டு இருக்க? உங்க குடும்பத்துக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்ல, என்னத்த மறந்துட்டியா? நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் என்னோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டது. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, இவளோட பிரெக்னன்சி விஷயம் இவருக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாரி, அவ அவளோட மனசுக்குள்ளயே வச்சுட்டு, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ நல்லவன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க போற அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் கெட்ட பொருளா கிடையாது. இவ சொல்றத நம்பாதீங்க. இவ என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அவளோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, என் பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மைதாங்க. நீங்க நினைக்கிற மாரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது. அவ வாழ்க்கைய காப்பாத்த தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்காக ஊர்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கோம். அவள கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் ஹீரோயின கூப்பிட போக, இல்ல நான் உங்க கூட வரமாட்டேன். உங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவனா அவள பாத்தீங்கன்னா, ஏன் நீ போக மாட்ட? கூடவே இருந்து எங்க மான மரியாதைய கெடுக்க போறியா? ஒழுங்கா அம்மா அப்பா கூட போடின்னா அவ ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் தள்ளி போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "கசின் எதுக்காக இப்படி நடந்துக்கிற என்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு தடவை என்ன கசின்னு சொல்லாதன்னு மறுபடியும் ஹீரோயின அடிக்கிற மாரி வர ஹீரோ காப்பாத்திர்றான். அத பார்த்தவுடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட். ஆனா நீ என்ன நம்பாம அவள நம்புறியான்னு?" கேட்க, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அவள அடிக்கிறதுக்கு 2, 3 தடவ கைய வாங்கிட்ட. இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லன்னு சொல்ல, அவ தான் கேவலமான பொண்ணு. அதனால தான் அவள அடிக்க பார்த்தேன். அவ தப்பான பொண்ணு. அந்த விஷயம் தெரியாம நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுங்க. எனக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு 18 வயசு ஆயிருச்சு. என் வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு சொல்ல, உன்னோட கார்டியன் நான் தான். அந்த விஷயத்த மறந்து போயிறாத. ஒழுங்கா எங்க கூட வாடின்னு சொல்லி, இவங்க எல்லாம் ஹீரோயின கட்டாயப்படுத்திட்டு இருக்க. என்ன விட்டுருங்க நான் வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கும்போது, ஹீரோயின் கழுத்துல போட்டிருந்த ஹீரோவோட செயின் கீழ விழுந்துருது. அத ஹீரோ எடுத்து பார்த்து, என்னோட செயின் எப்படி உன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயோ! உன்னோட செயின இவ தான் வச்சுட்டு இருக்காளா? எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இத பாத்தீங்கன்னா, அப்படின்னா அன்னைக்கு நான் ஒண்ணா இருந்தது இவ கூட தானா? இந்த விஷயம் தெரியாம இவ்வளவு நாள் இவளோட கசின நம்பிட்டு இருந்தேனே அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு, அப்படின்னா என் கூட ஒண்ணா இருந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி பாத்தீங்கன்னா, அப்ப என்னோட வருங்கால மருமக நீ தானா? என்னால நம்பவே முடியல. உண்மையாவே உன்னோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, இல்ல அவ சொல்றத நம்பாதீங்க. அந்த செயின் என்னோடது. அவ என்கிட்ட இருந்து அத திருடிட்டான்னு சொல்ல, இவளோட அம்மாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பெரிய வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காக, என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்க பாத்துட்டியாடின்னு அவங்க புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணும் இத திருடல. அத குடுத்தது நீங்க தான். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றத நம்பாதீங்க. அவ உங்கள ஏமாத்த பாக்குறான்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட கசின் கிட்ட, நான் இத உன்கிட்ட குடுக்கும்போது என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அது என்கிட்ட சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, அது வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்காதன்னு ஹீரோ சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு இவ பேச வரும்போது, போதும் வாய மூடு. நீ சொன்ன பொய்க்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்லி, ஹீரோவனோட ஆளுங்கள கூப்பிட்டு இவங்க எல்லாரையும் புடிச்சு வெளிய போட சொல்லிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அத பார்த்தவுடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு மயக்கம் போடுற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் இந்த பொண்ண காப்பாத்துடா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம குழந்தைய காப்பாத்துங்க" அப்படின்னு சொன்னவாக்கு, ஹீரோயின் மயக்கம் போட, என்னது நம்ம குழந்தையா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஹீரோ டாக்டர் சொன்னத பத்தி தான் யோசிச்சு பார்க்குறான். டாக்டர் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு குழந்தை பொறக்காதுன்னு. அத யோசிச்சு பார்த்துட்டு, இவ எப்படி பிரெக்னன்ட் ஆனா? அதுவும் என்னோட குழந்தைன்னு சொல்றா அப்படின்ற மாரி கன்ஃப்யூஷனோட ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. என் குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிருச்சு. என் குடும்பத்தோட ஒரே வாரிசுன்னு பாட்டி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு, இப்ப அவங்க குடும்பத்தோட பொக்கிஷ பொருள எடுத்து ஹீரோயினோட கையில போட, பாட்டி எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் காஸ்ட்லியான பொருள்னு சொல்ல, ஏம்மா இப்படி சொல்ற? என் குடும்பத்துக்கு வாரிசு குடுக்க போற.
அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு மேட்ரா? இனிமே நீ என் குடும்பத்த சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லி, பாட்டி அவள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால உன் வாழ்க்கை போச்சுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குழந்தை கண்டிப்பா என்னோட குழந்தை இல்ல. உன்னை யாராவது ஏமாத்திருப்பாங்க. இந்த குழந்தைய பெத்துக்கிறதுனால உன் வாழ்க்கை தான் வீணா போகும். ஏன்னா நீ படிச்சுட்டு இருக்க. அப்படின்றப்ப இந்த குழந்தை உன்கிட்ட இல்லாம இருக்கிறது தான் நல்லது. உடனே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியாகணும் அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா, இதுக்கப்புறம் உன் குழந்தைய பாத்துக்கிறதுல மட்டும் கேர்ஃபுல்லா இரு. காலேஜ் போற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஆனா எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் பாட்டின்னு சொல்ல, சரி படிச்சுக்கிட்டே குழந்தைய பாத்துக்க. ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ரெஸ்ட் எடுன்னு இவன் டாக்டர் கிட்ட சிக்னல் காமிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அபார்ஷன் பத்தி ஆல்ரெடி டாக்டர் கிட்ட பேசியிருப்பான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோயின செக் பண்ணி பாத்துட்டு, மேடம் மறக்காம இந்த சூப்ப குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சூப்ப வச்சுட்டு போக, அவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா, அந்த சூப்ப குடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிரும். இந்த விஷயத்த பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம்க்கு ஏதாவது சூப்ப குடுக்க சொன்னீங்களா? அபார்ஷன் பண்ண வச்சுட்டீங்களான்னு சொல்ல, ஆமா ஆல்ரெடி டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயோ! நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவங்க வயித்துல இருக்குது உங்களோட குழந்தை தான். உங்களால குழந்தை பெத்துக்க முடியும்னு டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்ட மாத்தி குடுத்துட்டாராம். அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக நம்ம கம்பெனிக்கு போஸ்ட் ஆல்ரெடி அனுப்பிச்சுட்டாங்க. நான் தான் அந்த போஸ்ட்ட பார்க்காம இருந்தேன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்திருப்பான் போல. அவளோட ஃபோன் எடுக்கல. அத பார்த்தவொனே இவன பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய கொல்ல நானே இப்படி பண்ணிட்டேனே! சீக்கிரம் அவள காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்ப குடிக்க ஆரம்பிச்சுறா. இவ இப்படி குடிக்கிறதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.